தினமலர் அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026ல் ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கான முழுமையான இடங்கள் இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக பிளவுபட்டு நிற்கிறாங்க. அதிமுகவில் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தாங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தாவேகாவில் ஒரு பிரிவிலிருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு உறுப்பினர் இசகி சுப்பையாவும் இப்போ தாவேகாவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அசம்பிளியில் போய் சபாநாயகர்கிட்ட தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு கடிதம் கொடுத்திருக்கிறாரு. இப்போதைய நேரத்தில் இப்படி தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா அப்படிங்கிறது முறைப்படி நடக்கிறதா? அசம்பிளிலேயே கட்சியில் என்ன பண்ணுறாங்க, மாறுகிறார்கள், தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க, இந்த ப்ரொசீஜர்லாம் தப்பாக இருக்கே, ஒரு டைம் கேப் எடுத்துக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதான் விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. 3 எம்எல்ஏ ராஜினாமா அப்படிங்கிறது இன்று 4 எம்எல்ஏ ராஜினாமாவாக மாறி இருக்கிறது. விமர்சனத்திற்கு இடமின்றி தாவேகா இழுத்திருக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல இருக்கிறோம். 2 கருத்துரையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன், அரசியல் விமர்சகர் திலகரசன் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். சிவா பரமேஸ்வரன் சார், 4 எம்எல்ஏக்கள் மாறி இருக்கிறாங்க. பொறுப்பை அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை? இன்னும் நம்பர்ஸ் எப்படி மாறும்லாம்? இல்ல, ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னா ராஜினாமா பண்ணித்தாங்கன்னு வர வழியில் இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். அதனால இந்த 4 பேருடன் இது நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் நேற்றைக்கு ஒரு விவாதத்துல கலந்து கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன். நேற்றைக்கு 3 அதிமுக அந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அந்த அணியிலிருந்து தாவேகாவுக்கு மாறி இருக்கின்றார்கள். இது ஒரு தொடக்கமாக இருக்குமே ஒழிய இது ஒரு முடிவாக இருக்காது அப்படிதான் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சொன்னா. இன்றைக்கு மேலும் ஒரு உறுப்பினர் தாவேகாவுக்கு தாவுவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். அதனால இது மேலும் தொடரவே வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இதுல பல காரணங்களை பார்க்கணும். அந்த புதிய ஆட்சி தேர்தல்கள் முடிந்து புதிய ஆட்சி அமைந்தவுடன் தாவேகாவிற்கு பெரும்பான்மை பலம் இல்லை. 108 சொன்னா கூட முதலமைச்சர் விஜய் 2 தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். யதார்த்த ரீதியில அவங்களுக்கு 107 தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் 11 உறுப்பினர்கள் இருந்தாதான் அந்த 117 + 1 118ங்கிற அந்த எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ ஒரு அரசியல் கட்சி என்று வரும்பொழுது ஒரு கட்சி என்பதன் நோக்கமே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிப்பது, ஆட்சியில் இருப்பது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமே. யாரும் இங்க பொதுஜன சேவை செய்வதற்கோ அல்லனா சும்மா பொழுதுபோக்கோ கட்சி ஆரம்பிப்பது. கட்சி ஆரம்பிப்பதன் நோக்கமே தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைப்பை அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுத்து அந்த கொள்கைகளின் மூலம் மக்கள் நல பணிகளை செய்ய முடியும். அதுதான் அடிப்படை அரசியல் தத்துவம். அப்போ ஒரு கட்சியாக அவர்கள் தேர்தலில் கூடுதலான இடங்களை பெற்ற பெரிய கட்சியாக இருக்கும்போது அவர்களை ஆட்சி அமைப்பதற்கான அந்த குறைந்தபட்சம் இந்த 11 உறுப்பினர்கள் எண்ணிக்கை தேவைப்படும் பொழுது அதில் நெறிமுறையானதா அல்லது தார்மீக ரீதியானதா எப்படி என்ற பல கேள்விகள் இருக்கலாம். அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை, இந்த குற்றச்சாட்டுகள் மறுப்புகள்லாம் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை தேவைப்படுகின்ற பொழுது இதை 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு, நீங்கள் எங்களுடன் இணைந்து பயணம் செய்யுங்கள், உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தேவையானதுங்கிறது இன்கோட்ல போட்டுக்கலாம். அது உங்களுக்கு தேவையானது உங்களுடைய தொகுதி வாழ் மக்களுக்கு தேவையானது என்று புரிந்து கொள்ளலாம். அதை நாங்கள் செய்து தருகிறோம், நீங்களும் இணைந்து புதிய ஆட்சியுடன் பயணிங்கள் என்று மறைமுகமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக, குறிப்பாக அதிமுக இன்று இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கிறது. ஐசியூல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாராவது மருத்துவர் அந்த கட்சியை 50-60 ஆண்டுகால கட்சியை காப்பாற்றுவார்களா என்கின்றது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் பொழுது, அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை தேர்ந்தெடுத்த நம்ம தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதிமுக பிரதான எதிர்கட்சியா கூட இல்லை இப்போ. அப்ப மக்களுக்கு செய்ய முடியாது, மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் ஆகிவிடுவோம். எனவே ஆளும் கட்சியில் இணைந்து நமது அரசியல் பயணத்தை தொடரலாம். அது நமக்கும் நலன் பயக்கும். நல்ல கவனிக்கிறாங்க, நமக்கும் நலன் பயக்கும்,
தொகுதி வாழ் மக்களுக்கும் சில நல்லதுகள் நடக்கும், இல்ல ஆட்சிக்கும் ஜெயிப்பாங்க அனுசரணையாக அப்படிங்கிற இருக்கலாம். கான்பிடென்ட் எப்படி சார் வருது? தேர்தல்னு வந்தா இது விஜய் வேவ்ல பொது தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்துல நிறையவே ஜெயிச்சிட்டாங்க. பட் இந்த தேர்தல்ல எப்படி ஜெயிக்கும்? இன்னும் கூட விஜய் வேவ்ல விஜயுடைய வேவ் அப்படிங்கிறதுல இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகல இருந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அங்க பெருசா வேவ் இல்ல அந்த தொகுதிகள்ல. சோ இப்ப எப்படி இவங்களால செய்ய முடியும்? இல்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகின்றார் என்பது நமக்கு தெரியாது. சபாநாயகர் முடிவு எடுக்கின்ற வரை அது குறித்து விமர்சிப்பது என்பது சட்ட ரீதியாக சரியானதாகவும் இருக்காது, அரசியல் நாகரிகமானதாகவும் இருக்காது. அதனால குறைந்தபட்சம் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு 5 பேர் மீண்டும் எடப்பாடி பக்கம் திரும்பிட்டாங்க. அப்போ குறைந்தது ஒரு 17ல இருந்து ஒரு 20 தொகுதி வரை இடைத்தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 17 எதிர்பார்க்கப்பட்டால் 17ல இருந்து குறைந்த 20 தொகுதி வரைக்கும். தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இப்ப 4 பேர் வெளியேறிட்டாங்க, குறைந்தபட்சம் 4 தொகுதிகள் இருக்கு, மேலும் பலர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களிடம் இருந்த 25ல 5 பேர் மீண்டும் வந்து இந்த தாய் கட்சி அல்லது தாய் அமைப்பான எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. அப்ப இந்த மற்ற எல்லார்களுமே இப்ப மே மாதம் 28ஆம் தேதிங்கிறது ரொம்ப குரூஷியல் டேட். 14ஆம் தேதி வந்து எடப்பாடியும் சி.வி. சண்முகம் சபாநாயகர் மனு கொடுக்குறாங்க. அது 14 நாட்கள்ல சபாநாயகர் முடிவெடுப்பார் என்பதுதான் ஒரு புரிதல். மே மாதம் 28ஆம் தேதிக்குள்ள என்ன முடிவு வரப்போகுதுங்கிறது தெரியாது. அப்ப ஒருவேளை சபாநாயகர் அனைவரையும் வந்து நீங்கள் கட்சி கொறடா உத்தரவுக்கு எதிராக நீங்கள் வாக்களித்த காரணங்களால் பதவி இழக்கிறீர்கள் என்று அறிவித்தால், அதுல 2 விஷயம் இருக்கு. இடைத்தேர்தல் என்று வரும்பொழுது இவர்கள் மீண்டும் அதாவது வேற எந்த கட்சிக்காக போய் சேருவார்களா, இல்ல போட்டி அதிமுக என்று தொடங்கி அந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார்களா, இல்ல ஒட்டு மொத்தமாக லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் மொத்தமாக தாவேக்காவுடன் போய் சேருகிறார்களா, அல்லது திமுக பக்கம் சாய்கிறார்களா, அல்லது சுயேட்சையாக போட்டியிடுவார்களா என்றெல்லாம் தெரியாது. அப்படி அனைவருமே தாவேக்கா பக்கம் போனாலும் கூட மீண்டும் அந்த இடைத்தேர்தல் வருகின்ற அத்தனை தொகுதிகளிலிருந்து அதை யார் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதவியை விலகி இருக்கின்றார்களோ அந்த தொகுதியில் அவர்களுக்கு மீண்டும் போட்டியிட தாவேகா சார்பில் வாய்ப்பு அளிக்கப்படுமா என்கின்ற கேள்வி இல்ல, நிறைய கேள்வி இதுல இருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, அந்த விஜய் என்கின்ற அந்த அலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்வதாகத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தாவேகா மீண்டும் அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கையை பெறக்கூடிய வாய்ப்பு அந்த அலை தொடர்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அரசியல் அலை என்பது கிழக்கிலிருந்து மேற்காகவோ மேற்கிலிருந்து கிழக்காகவோ எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். அதனால இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும். பொதுவான இடைத்தேர்தல்னு வரேன், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மாறிவிடும். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில வேற ஒரு காம்படிஷன் இங்க உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, சாதாரண இடைத்தேர்தலுக்கும் அசாதாரணமான இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சாதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஏதோ ஒரு காரணமாக வயதின் காரணமாக பதவி விலகுகிறார், அல்லது வந்து அவர் உயிரிழக்க நேரிடுகிறது, அதனால் இடைத்தேர்தல் வருகிறது என்றால் பொதுவாக ஒரு அனுதாபாலை அல்லது வந்து பொதுவாக ஆளும் கட்சி இருந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய முரட்டு பலம், அதனால இடைத்தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று பொதுவாக கூறினாலும் பல சந்தர்ப்பங்களில் ஆளும் கட்சி, இது காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி தோற்ற வரலாறும் இந்தியாவில் உண்டு. ஆனால் இந்த அப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்போ குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்துக்கு வைத்து கொள்வோமே, குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுகிறார்கள். விஜயுடன் சேர்த்து இந்த திருச்சி கிழக்குடன் சேர்த்து ஒரு 11 12 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகிறது என்றால் அது ஒரு சாதாரண இடைத்தேர்தல் ஒரு அசாதாரணமான சூழலில் வருகிறது. அப்பொழுது அது என்ன முக்கியமான கேள்வி எழும்னா, இப்ப பதவி விலகியவர்களை மாற்று கட்சியிலிருந்து வந்து பதவி விலகியவர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு தாவேகா தலைமையும் விஜயும் வாய்ப்பு அளித்தால், கடந்த தேர்தலில் ஒரு மாதத்திற்கு முன்னர் நடந்த தேர்தலில் அதே தொகுதியில் தங்களது வேட்பாளர்கள், அதாவது சுயமான விசில் கட்சியின் வேட்பாளர்களுக்காக வேலை செய்த தாவேகா தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் மனநிலை எப்படி இருக்குங்கிற கேள்வி இருக்கு. சோ இதெல்லாம் கட்சி எப்படி சமாளிக்க போகுது, இல்ல ஒரு பேலன்சிங்காக சிலருக்கு இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் தருகின்றோம், சிலருக்கு உள்ளூராட்சி தேர்தலில் பொறுப்பு தருகின்றோம், அல்லது சிலர் பொறுத்திருங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு உரிய மதிப்பளிக்கலாம் என்றெல்லாம் இப்படி பலவாறான யூகங்கள் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று வந்தால் அது கொஞ்சம் அசாதாரணமானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எண்ணிக்கை கூடும், அதாவது இடைத்தேர்தலுக்கான எண்ணிக்கை கூடும் வாய்ப்பு இருப்பதாக நம்பலாம். திலகரசன், இப்போ விமர்சனத்திற்கு இடமின்றி இங்க என்ன பண்ணிக்கலாம், தாவேக்காவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் இந்த எம்எல்ஏக்களை. ஏன் விமர்சனம் எழுது அப்படிங்கிறது இருக்குல்ல, இங்க ஏன் விமர்சனம் உருவாச்சு?
சார் இப்போ இதில் விமர்சனம் அப்படின்றது இப்போ புதுசாக தான் இப்போ நடந்த எலெக்ஷனில் தான் வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்றதுக்காக ஒரு 2 பிரிவாக அதிமுகலே 2 பிரிவானாங்க. ஒன்று 25 பேர் வந்து இங்கே தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ ஆதரவு கொடுத்ததில் வந்து ஒரு 3 பேர் வந்து இங்கே வந்துட்டாங்க. இந்த குதிரை பேரம் அப்படின்றத இவங்கெல்லாம் மற்ற தாவேக்கா மேலே குற்றச்சாட்டு. தாவேக்கா எங்கேயுமே அவங்கள போய் அணுகியோ அவங்கள வந்து வர சொல்லியோ அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, வந்து ஜெயிக்க மாட்டோம், இனிமேல் இங்கே வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அடுத்து எங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அலை எங்கே இருக்குன்னா தாவேக்கால தான் இருக்குது. அங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இதை தவிர்த்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டம் இவங்களை பற்றி இருக்குது. இப்போ அதிமுகலேருந்து ஒரு 25 பேர் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்கள வச்சே இவங்க தாவேக்காவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க 25 பேர் மேலேயும் வரும். கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போட்டால் அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இழக்க நேரிடும். அப்படி அவங்க இழக்க நேரிடும் போது விஜய்கிட்ட இருக்கிற அந்த தாவேக்கா கட்சியோட சார்ந்தவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இன்னும் ஒரு 6 மாதம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது யாரோட தயவுமே தாவேக்காக தேவையே இல்லை. இவங்க எல்லாருமே தாவேக்காவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு ரோட கிளியராக கொடுத்துறாங்க. செய்யணும் இவ்வளவு வேகமா ஏன் செய்யணும் சார்? இது அவங்களே அமைச்சுக்கிறாங்க சார். இப்போ தாவேக்கா தலைவரோ விஜய் அவர்களோ இதுக்கான ஏற்பாடு பண்ணல. அசெம்பிளிக்குள்ள வச்சு ஏன் கட்சியில அவங்க அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்ல இப்போ இருக்கிறவங்க எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் போய் பார்க்குறாங்க. பார்த்தது வந்து ஒரு கார்டு கொடுத்த உறுப்பினர் கார்டு கொடுத்தது அங்கே தான் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. கட் அண்ட் பேஸ்ட் தான் அது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவங்க ரிசைன் பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குல்ல. தூதர் பார்த்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்த சம்பவம்லாம் இருந்திருக்கு. அதிமுக அவர் எடப்பாடி அவர்கள் வந்து திமுக தலைவரே போய் சந்திச்சிருக்காரு. அது ஒன்றும் 2 பேருமே பார்க்க போனால் சட்டமன்ற உறுப்பினர் தானே. சட்டமன்ற அலுவலகமே இருக்கிறது, அது சட்டப்பேரவை இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கறது தானே. அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லையே. சால்வோ போடுறதோ வைக்கிறதோ அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. கட்சி பதவியை ராஜினாமா செய்யறாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க, உடனடியாக போய் ஆதவர்ஜுனாவை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அங்கே தானே சார் இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். பெரிய பொறுப்பு, பெரிய அமைச்சரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாள் முதலமைச்சரே போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காருல, எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடிலாம் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காருல. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். அப்போல்லாம் யாருமே ஒரு பெரும் பேசும் பொருளாக எடுத்து நம்ம இதை யாருமே பேசலை. இன்றைக்கி தாவேக்கா இருக்கவும் எல்லாருமே அதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அந்த மாதிரி ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. 15 பேரும் அதிமுகவில் இருந்து போயிட்டு திமுகவில் ஜாயின் பண்ணோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனங்கள், குதிரை பேரங்கள் கொடுத்து காசு கொடுத்து இவங்களெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே எங்கேயுமே சொல்லலை. ஓபிஎஸ் அவர்கள் போகும்போது கூட பெரிய எதுவுமே பேசலை. இன்னைக்கு விஜய் கிட்ட போகிறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே இவ்வளோ தூரம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. விஜய் வந்து இப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா, இப்போ ஒருத்தர் எப்பயுமே வந்து அதிமுக திமுக மட்டும்தான் இருக்கும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும்தான் இருக்கும். அவங்கள ஒருத்தரை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுற நிலைமை எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எல்லாத்தையுமே ஆதரவு கொடுத்ததை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே விஜய் எதிர்க்கிற ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ அதிமுக இருந்தாலும் திமுக, பாஜக, பாமக, மீதி எந்த கட்சிகள் இருக்கோ எல்லாருமே விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க. ஒரு டைம் ஸ்பேஸே கொடுக்க மாட்டுறாங்க. இது இத்தனை வருஷம் அரசியலில் இவங்க எல்லாமே இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து மாற்று ஒன்றுமே இல்லை. மெஜாரிட்டி வரல அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியை நிலைக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே இவங்க பண்ணது தான். இதில் வந்து ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆட்சியை கண்டிப்பாக 5 வருஷம் நிலைநாட்டி கொண்டு போகணும்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. 118 மெஜாரிட்டி வேணும்னா கண்டிப்பாக அது இருந்து தானே ஆகணும். இவங்க என்ன பண்ணணும்னா, தாவேக்கா கூட சரிங்க, இங்கே வந்து சந்திக்க வேண்டாம், பனையூருக்கு வாங்க, எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க, எங்கள் தலைவர் முன்னிலையில் நீங்கள் இணைங்க, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம்ல சார். இது வந்து ஒரு பெரிய அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வருது. அதனால தானே விமர்சனம் சார். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. கட்சி விஷயம் அவங்க நான் தான் சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் தானே. அவங்க வந்து முன்னாடி போய் ரிசைன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்களா, முன்னாடி பார்த்தாங்களா, வர வேண்டும் வாங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன்லாம் பெற்றுக்கொண்டு தான் பதவி ராஜினாமா பண்றாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு வலுவான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோம். இன்னைக்கு மரகதம் சூழலை பார்க்கல. இந்த சம்பவத்துக்கு வர மரகதம் குமரவேல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு அரசியல் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான். எப்படி சொல்லணும்னு பார்த்தா ஒரு வாட்டி எம்பி, ஒரு வாட்டி எம்எல்ஏ நிற்கும் போது எப்பெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்பெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு கேண்டிடேட் நம்ம கிட்ட ஒரு கட்சிக்கு வரும்போது ஒரு பலமாக தானே பார்க்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வர்றது
அப்படின்றது நமக்கு ஒரு பலம் தான். இன்னைக்கு இசைக்கு அவர் வந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பாரம்பரியமான இருக்கு, அவரெல்லாம் ஒரு பெரிய நமக்கு பலம் தானே. அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு ஆள் நம்ம கட்சிக்கு வரும்போது வாலண்டரியா அவர் ரிசைன் பண்ணிட்டு வரும்போது நம்ம யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த இல்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்களா? நீங்க ரிசைன் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. அப்படியே முன்கூட்டியே இதெல்லாம் பேசி வச்சுட்டு தான் நடந்திருக்கும். கண்டிப்பா எதுவுமே பேசாமலாம் எங்கேயுமே ஓப்பனாக சொல்ல போனால் எங்கேயுமே பேசாம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கேயுமே நடக்கிறது. எந்த யாராக இருந்தாலுமே சரி, முன்ன ஓபிஎஸ் போனாருன்னா கூட அவருக்கும் ஒரு டிமாண்ட் வச்சுட்டு தான் போயிருப்பேன். நான் இந்த கட்சியில் அப்ப வந்து இது ஒரு வகையா குதிரை பேரமா இருக்குமா? எப்படி சார் இருக்கும்? நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க கட்சியின் மூலம் எம்எல்ஏ சரி, அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே குதிரை பேரம்னு சொல்லிட முடியுமா? நான் சொன்னேன்ல ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல, அவங்கெல்லாம் ஏதாவது நீங்கள் குதிரை பேரம்ன்றது ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு வர்றது தானே குதிரை பேரம், அதுதானே. அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு அர்த்தமா அது எல்லாமே? இது அப்படி இல்லையா? ஒரு கட்சியில் கசப்பு, ஒரு கட்சியில் நமக்கு வந்து எதிர்காலம் இருக்காது, வேற ஏதாவது இந்த கட்சி தான் அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு ஏதாவது எந்த ஒரு அது எல்லாமே ஃபியூச்சர் பிளான் கூட சொல்லலாம், என்ன வேணால் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்குற மாதிரி. அது அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து ஒரே வார்த்தையில் குதிரை பேரம் அப்படின்றது சொல்லிட முடியாது. அப்படி குதிரை பேரம்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த குதிரை பேரத்தில் இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ஒருவேளை இந்த விமர்சனம்லாம் இல்லாம ப்ராப்பரா இவங்க போயிருக்கணும்னா என்னெல்லாம் செஞ்சிருக்கணும்? விமர்சனம் வேண்டாம், ஒரு புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகள்லாம் செய்தது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டாம், ரெகுலர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம், என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அப்படின்னா தவேக அரசு எல்லாருமே ரிசைன் தான் பண்ணியிருக்கணும். வேற ஆப்ஷனே இங்கே இல்லை. ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று வந்து இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா விஜய் வாலண்டரியாக வந்து எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு திருப்பி ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லி போகிறத தவிர வேற இங்கே ஆப்ஷனே இல்லை. ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா 600 மில்லியன் செலவாகுது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது வேற அப்படின்ற ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். இதில் வந்து அப்படி இல்லைன்னா இவங்கெல்லாம் பேசிக்கிட்ட மாதிரி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அடிச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும். இது அது நீங்கள் கேட்கறத விட இது ஒரு மோசமான சூழலாக அமைஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக வாலண்டரி அவங்களே முதல்ல காங்கிரஸ் வந்தாங்க, காங்கிரஸ் வந்து விசிகா இவங்க எல்லாமே பேசி ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்தது, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கலாம். அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது எதுக்கு மிஸ் பண்ணார் அப்படின்றதுல இனியாவது அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவா பரமேஸ்வரன் சார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அன்னைக்கு பார்க்குறாரு. அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அசெம்பிளிக்கு போகிறாரு, ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போய் திமுக தலைவரை பார்த்து கட்சியில் இணைகிறாரு. அவரும் கூட வேக வேகமாக தானே பண்ணார். அப்போது திமுகவில் இணையும் போது, வைத்திலிங்கம் இணையும் போது இப்போம்லாம் அந்த விமர்சனம் இல்லை. தாவேக்கால வரும்போது மட்டும் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாங்களே, இது விஜயால தான் நடந்துருச்சுன்னு. இல்ல கோபாலகிருஷ்ணன், இதுல ஒரு விஷயம் நல்லதா புரிஞ்சுக்கணும். இப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸோட வைத்திலிங்கம், அவரோட மனோஜ் பாண்டியன், அவங்க எல்லாம் போகும்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து பெரிய வந்து பாதகம் இல்லை. அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி, மிகப்பெரிய மெஜாரிட்டி சட்டசபையில் இருந்தது. இவர்கள் 10 பேருமே பதவி விலகி சென்றிருந்தாலும் கூட திமுக கட்சிக்கு ஒரு ஆபத்து கிடையாது. அதாவது நம்ம எந்த காலகட்டம் பார்க்கணும், அதாவது கடந்த சட்டமன்றத்தினுடைய நிறைவு பகுதி அல்லது இறுதி காலகட்டம். அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க, இனி இவ்வளவு நாள் இருந்தாச்சு, தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது தாங்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இல்லை, எனவே எந்த கட்சியில் வாய்ப்பு அல்லது வசதி எதிர்காலம் கூட இருக்கிற அங்க செல்வதற்காகத்தான் அவர்கள் அப்படி ஒரு திட்டமிட்டு இப்போ ஓபிஎஸ் போன்றவர்களோ அதுக்கு கொஞ்ச நாள், அதெல்லாம் கடந்ததுல ஒரு 6 மாசத்துக்கு முன்னால நடந்தது, தேர்தலுக்கு முன்னால். ஆனால் இங்கே நடந்திருப்பது என்பது தேர்தல் நடைபெற்று 1 மாத காலத்திற்குள் நடைபெற்று இருக்கிறது. அங்க பெரிய மெஜாரிட்டி இருந்தது. திமுகவிற்கு அவர்கள் வந்துதான் ஆட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய என்ற தேவையில்லை. ஆனால் கட்சிக்கு அதாவது அதிமுக திமுகவிற்கு வந்தவர்கள் தான் ஒரு ஆதாயத்தை தேடி வந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறதே தவிர, ஆனால் இங்க என்ன சூழல், தாவேகாவுக்கு வந்து போதிய பலம் இல்லை. போதிய பலம் என்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான 118 அவர்களுக்கு இல்லை, ஒரு 11 எண்ணிக்கை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவர்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறது. அதனால 5 ஆண்டுகள் அவர்கள் 4 ஆண்டுகள் 11 மாதம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. சோ போதிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பலத்தை அல்லது ஆதரவை பெற்றுக் கொண்டால்தான் இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் வெற்றிகரமாக இந்த சட்டமன்றத்தில் ஆட்சியை நடத்த முடியும். அதனால அதே இதையே வந்து ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அது வந்து ஒரு அவுட்கோயிங் ஒரு மினிஸ்ட்ரி அல்லது ஒரு அவுட் கோயிங் கவர்மெண்ட் கடைசி நேரத்தில் தங்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் சென்றார்கள். இங்கே எப்படி என்றால் ஒரு கட்சியினுடைய லாபத்திற்காக, ஆட்சியினுடைய லாபத்திற்காக மற்றவர்களை தங்கள் பால் ஈர்க்கின்றார்களா என்கின்ற அந்த கேள்வி விமர்சனம் தான். அந்த விமர்சனம் வரும்பொழுதுதான் அது பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறது. இது நியாயமான அணி தாவலா அல்லது வந்து அதாவது வேற ஏதாவது வகையில்
ஒரு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் அவர்கள் நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று இல்ல ஒரு மாதிரி குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அப்படி வந்தார்களா என்கின்ற கேள்வி வருகிறது. ஆனால் அரசியலில் அத குறிப்பாக தெற்காசியா மற்றும் இந்திய அரசியலில் இதுதான் சரி அதுதான் சரி, இந்த அறம் சார்ந்த அரசியல் என்பதில் இங்க கிடையாது. இப்ப மேற்கத்திய நாடுகள்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அடுத்த நொடி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரை பதவி விலகி விட்டு அதுடன் அவருடைய அரசியல் வாழ்வே முடிவடைந்து விடும். ஆல் இஸ் ஃபேர் அண்ட் ரைட் இன் பாலிடிக்ஸ். அதாவது அரசியலில் அனைத்தும் சரி அனைத்தும் தவறு எல்லாமே நியாயம் என்பதுதான். அதாவது தெற்காசியால தான் அப்படியான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டால் மக்களுடைய வாக்கு எங்களுக்கு இல்லை, நாங்கள் அரசியலிருந்து விலகுகிறோம் என்று சொல்கின்ற அந்த மரபோ பண்பாடோ அந்த பாரம்பரியமோ இந்தியாவிலே தெற்காசியாவிலே இல்லை. எப்படியாவது அந்த ஆட்சி கட்டமைப்பை ஏற்படுத்தி விட வேண்டும், அது எண்ணிக்கையை எப்படியாவது சேர்த்து விட மாட்டோமா என்கின்ற அந்த ஒரு அர்ஜுன் ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு தேவை அது எல்லா கட்சிகளுமே இருக்குது. இது ஏன் இன்றைக்கு நியூ கிட் இன் தி பிளாக், அதான் அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற தாவேக விஜயை நோக்கி மட்டுமே இந்த விமர்சனத்தை வைப்பது சரியில்லை. அண்டை மாநிலமான கர்நாடகால என்னாச்சு? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக குமாரசாமி தலைமையிலான ஜேடிஎஸ் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு காங்கிரஸ் கட்சியை விட மிக குறுகிய எண்ணிக்கையில் ஆட்கள் இருக்கும் போது கூட குமாரசாமி நீங்கள் முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று கூறி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதை தடுக்கவில்லையா காங்கிரஸ்? அதே மாதிரி காங்கிரஸ் டெல்லியில ஆட்சியில் இருக்கும்போது தாங்கள் விரும்பிய நேரத்தில் ஆட்சிகளை கவிழ்த்தும் புதிய புதிய கூட்டணிகளை காங்கிரஸ் உருவாக்கவில்லையா? இதே இப்பொழுது டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு மாநிலங்களில் தங்களுக்கு போதிய அதிகாரம் இல்லை என்று அதற்கான அரசியல் இழுபறிகளில் ஈடுபடவில்லையா? எனவே இதெல்லாம் இந்திய அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது மக்கள் ஓகே இது சரி, இது பெரிய ஒரு குற்றம் இல்லை என்கின்ற அந்த புரிதலுக்கு வந்து விட்டார்கள். அதனால இப்ப விஜய் மட்டுமே அந்த குதிரை பேரம் நடந்திருப்பதாக அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலுக்கு புதியவர் அனுபவம் இல்லை என்பதால் ஒரு வலிந்து குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. எஸ், அந்த கட்சியை பொறுத்தவரை கட்சி கட்டமைப்பினருக்கு எண்ணிக்கை தேவை. அவர்கள் பலரிடம் பேசி இருக்கலாம், ஆதரவு கோரி இருக்கலாம். ஆதரவு கோரியவர்கள் எப்படியான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்பது பொது வெளியில் இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தோ அல்லது மறுத்தோ காத்திரமாக சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் அந்த கட்சிக்கும் கட்சியின் தலைவருக்கும் இருக்கிறது. இப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களோ அல்லது முதலமைச்சர் விஜய் அவர்களோ ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஒரு எழுத்து மூலமான அறிக்கை, இல்லைன்னா முதலமைச்சர் ஒரு 2 நிமிஷம் வீடியோ, எங்கள் மீது இப்படியான தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள், நாங்கள் குதிரை பேரத்தில் எல்லாம் ஈடுபடவில்லை, நாங்கள் அவர்கள் விரும்பி ஆட்சிக்கு ஆதரவு தருவதாக வரும்போது ஒரு ஜனநாயக ரீதியில் எங்களை நோக்கி வருபவர்களை நாங்கள் நிராகரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு காத்திரமான ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு அறிக்கை அல்லது அந்த வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிற மாதிரி ஒரு கருத்து வரலைங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டு வைப்பவர்களுடைய வாதத்தை வலுவாக்குகிறது, சந்தேகத்தை கூட்டுகிறது. அதை ஏன் இந்த தாவேகா செய்யலைங்கிற இந்த கேள்விதான் தொக்கி நிக்குது. இப்போ சார், இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துக்குவோம் சார். தாவேகா அப்படிங்கிறது மற்ற கட்சிகளை எடுக்கிறாங்க. அதிமுக அப்படிங்கிறது பிளவுபட்டு நிற்கிற போது, நம்முடைய அரசியல் எதிர்காரம் கேள்விக்குறியாகிற போது, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற அவங்களுக்கு இருக்கிற வேற ஆப்ஷன் என்ன சார்? அதுதான் தங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தங்களுடைய தொகுதி மக்களின் நலன்கள் என்று அவர்கள் கூறுகிறதையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? இப்போ நம்ம நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றாது. என்னதான் கட்சியில தேர்தல் செலவுக்கு என்ற பணம் கொடுத்தாலும் யதார்த்த ரீதியில் இன்று குறைந்தபட்சம் ஒரு 25-50 கோடி ரூபாய் இல்லை என்றால் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. தேர்தல் இந்தியாவை பொறுத்தவரை தேர்தல் அரசியல் என்பது ஒரு முதலீடு. நீங்க போட்ட முதலீட்டை எடுத்தாகணும். யாரும் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தேர்தல் வெற்றி பெற்று இருக்கலாம் அல்லது தோல்வி அடைந்திருக்கலாம், அவர் மீண்டும் மறுதேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை என்றால் அதற்கான தேவைகள், வளங்கள், அதற்கான ஆதரவுகள் அவருக்கு தேவைப்படும். அப்புறம் அவங்களும் பார்ப்பாங்கல்ல, எப்பொழுதுமே நீங்க ஜெயிக்கிற குதிரை மேலதான் பணம் கட்ட முடியும். அப்ப என்ன நினைக்கிறாங்க? அதிமுக இன்றைக்கு ஒரு நிலை குலைந்த நிலையில் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும்போது கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தனி நபர்களின் அல்லது நமது எதிர்காலம் என்ன ஆகும் என்று அவர்கள் நினைக்கலாம். அப்ப அரசியல் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எங்கு வாய்ப்பும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதோ அதை நோக்கி அவர்கள் பாய்வது என்பது ஒரு இயற்கையானதுதான். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும்.
இப்ப இதுவரைக்கும் திமுகல இருந்து ஒருவர் கூட வந்து பதவி விலகி நான் வந்து தாவேக்காக ஆதரவு தரேன் போலியே. அப்போ திமுக என்கின்ற கட்சி வந்து அவர்களுக்கான அந்த கட்டுக்கோப்புடன் அவர்களுக்கான அந்த ஒரு கட்டமைப்பு அல்லது அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கட்சியினுடைய இருக்கின்றார்கள். ஏன்னா தலைமை வந்து வலுவான தலைமையாக இருக்கிறது. அதிமுகவில் இப்ப தலைமை குறித்த மிகப்பெரிய கேள்வி எழுந்ததுனாலதான் அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய எதிர்காலமே வந்து ஒரு நிலை இல்லாத தன்மையில் இருக்கும் பொழுது தனிநபர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்வியினாலதான் அவர்கள் வந்து அணி மாறுவதற்கான அந்த சிந்தனைக்கு போகின்றார்கள். அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு அதிமுக மிகவும் பிரதான எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் மிகவும் பலமடைந்த பலவீனமான நிலையில் இருக்கிறது. சரி. கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது. அதுல வந்து அந்த கட்சி அதுல வந்து சரி செய்து மீட்டெடுத்து வந்தால்தான் அந்த கட்சிக்கான ஒரு எதிர்காலம். அதுதான் யதார்த்தம். அதை கட்சியினரும் கட்சி தலைமையும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. பேசுவோம். திலகரசன், இப்படியே தமிழ்நாட்டில் 1, 2, 3, 4 அப்படின்னு போனால் வாக்களித்த மக்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு பெரிய கொஸ்டினபிளாக மாறிடும்ல. வாக்களித்தவர்கள் மக்கள் மட்டும் இல்லை, அந்த கட்சிக்காரங்களும். ரெட்டேலைக்காக வாக்களித்தோம், உதயசூரியனுக்காக வாக்களித்தோம், இவங்கெல்லாம் உடனே ரிசைன் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழப்பாக இருக்கும்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கே தவிர திருப்பி அதை எடுத்துக்கிற உரிமை நமக்கு இன்னும் கொடுக்கல. எந்த கட்சிகள், அந்த கட்சிகள் தான் சட்டத்தில் ஏற்றுறாங்க அதை இந்தியா ஃபுல்லாகவே. அந்த உரிமைகள் எங்கேயுமே இல்லாதனால அந்த கேள்விக்குறி எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே அவங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. யாருக்கு இப்போ மரகதம் குமரல் எடுத்தோன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ அவங்களோட ஒரு சுயமாக எடுக்கிற முடிவால் இப்போ தாவேக்காக்கு போயிடறாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கான சட்டத்தில் இடமும் இல்லை, யாருக்குமே இல்லை. அதுக்கு தான் அந்த சட்டத்தை வச்சுருக்காங்க, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது. அது வந்து அதுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை வந்து ஒன்றுமே இது வரைக்கும் யாருமே பண்ணிட முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்க முடியாது. அது ஒன்றும் பண்ணுறதுக்கான இடமே இங்கே இல்லை. இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படின்றது எதுவுமே இல்லை. மெஜாரிட்டி வரதுனால இந்த மாதிரி பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. காலத்தின் கட்டாயம் 5 வருஷம் இந்த கட்சியை வழிநடத்தி போகணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இது பண்ண தான் வேணும் அப்படின்ற சூழ்நிலையில் அது அந்த கட்சியினுடைய தேவை. பட் ஒரு கட்சி வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னொரு கட்சிக்கு போகிற அந்த பார்வை இருக்குல்ல. அது சுய கட்டுப்பாடு, அந்தந்த கட்சிகள் பார்த்த விதம், அந்த கட்சி நம்மளை வளர்த்து விட்டது அப்படின்றது அவங்க நினைக்கிற. இது பொதுவாக என்னோட கருத்து. ஒரு கட்சி வந்து இப்போ அதிமுக இருக்குன்னா அதிமுக கட்சி வந்து ஒரு வட்ட செயலாளர், சாதாரண இருக்கிறவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் வரைக்கும் அழகு பார்த்த கட்சி. அது இந்த கட்சி நம்ம வளர்க்கணும், இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும், இந்த கட்சிக்காக நம்ம இருக்கணும், ஏன்னா நம்மளை ஆளாக்குன கட்சி இது, நம்மளை வந்து பாராளுமன்றம், சட்டமன்றம், அமைச்சர் வரைக்கும் ஆக்குன கட்சி அப்படின்றது சுய ஒழுக்கம் அந்த கட்சியை சார்ந்தவங்களை இருக்கணும். அது வந்து அவங்களோட நிலைப்பாடு, அவங்களோட எண்ணங்கள். இது வந்து இன்றைக்கி வந்து வேறு எதுவும் பளிச்சுன்னு தெரியலாம். ஒரு எப்படியுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த கட்சியோட நிலைப்பாடு அந்த மாதிரி இருக்குது. ஒரு தலைமை ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி போயிருக்கும். ஒரு இதை விட பெரிய தோல்வி வந்தாலும் நமக்கு பின்னாடி நம்மளோட கேப்டன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பலம். கேப்டன்றது அந்த கட்சியோட தலைவர், நல்லா கம்பீரமாக இருக்கிற அவர் வந்து நம்மளுக்கு திருப்பி வெற்றி பாதைக்கு கொண்டு போவாங்க. அவங்க மேலே எந்த அதிருப்தியும் இல்லை, இது ஒரு பெரிய அலை, இது வந்து ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் கிளை மட்டத்தில் இருக்க கிளை செயலருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியை திருப்பி மீண்டெடுக்க முடியும். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப இதில் போயிட்டாங்க. ஏன்னா தோல்வி முகம் தொடர்ந்து தோல்வியாக இருந்தாலும் ஒரு கம்பீரமான ஒரு ஒரு நிலைமை இல்லாதது தான் அந்த கட்சியோட வீழ்ச்சியாக நான் பார்க்குறேன். கரெக்டாக அந்த டைமில் விஜய் அவர் வந்துட்டார். மாற்றுன்னு சொல்லிட்டு இப்போ திமுக அதிமுக இத்தனை வருஷம் அரசியல் அவங்க பார்த்துட்டாங்க. இவங்க ஆட்சி பண்ண விதங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க குறை சொல்கிறதும் அவங்கள பண்ணுறதும் இவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கேம்ஸ் அது எல்லாமே பிரைப் எல்லாமே பார்த்துட்டாங்க. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான் ஆப்ஷனில் இருந்தார். அண்ணாமலை அவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா குற்றங்கள் நிறையா சுட்டி காட்சி நல்லா கட்சியை வளர்த்து வச்சுருந்தார். அந்த டைமில் அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும்போது ஆப்ஷன் நமக்கு இல்லை. பணமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 60-70 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே அதெல்லாம் மீறி இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மாற்று ஒரு ஆள் வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விஜய் அதில் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணினாதான். இப்போ பை எலெக்ஷன் வந்து அதில் யாருக்கு எப்படி காம்படிஷன்? கண்டிப்பாக இந்த அலை வந்து எப்படியுமே தொடரும் சார். காம்படிஷன் யாருக்குள்ள எல்லாம் இருக்கும்? கண்டிப்பாக தாவேக்காக்கும் டிஎம்கேக்கு தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அதிமுக வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. தேர்தலை வந்து கண்டிப்பாக இன்னும் வலிமை இழந்ததா மாறிடும்ல. கண்டிப்பாக நீங்கள் வேணா பாருங்கள். கண்டிப்பாக தேர்தல் நின்றாங்கன்னா இன்னும் படுதோல்வியை சந்திப்பாங்க. ஒருவேளை திமுக அதிமுக அப்படிங்கிறவங்க போன
அசெம்பிளி எலெக்ஷன்லயே ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் 2 பேரும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்பெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி தேர்தலில் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சார். என்ன ஒன்றா நடக்கல. இந்த வாட்டி கூட ரொம்ப பயந்து எல்லாருமே இருந்தாங்க. என்னடா அந்த சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கு, பேசியிருக்கிறாங்க. அதனால தான் விஜய்க்கு வந்து அவர் இபிஎஸ் மேலே ஒரு மாதிரியான வருத்தம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தவர் வந்து அவரை பார்த்துருக்க வேண்டிய, கண்டிப்பாக பார்த்துருப்பார். நம்ம வந்து புதுசாக மக்கள் வந்து நம்மளை வந்து விரும்பி தேர்ந்தெடுத்துருக்காங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இத்தனை வருஷமாக எதிரி முதிரிமாக இருந்தவங்கள போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி இபிஎஸ் போய் கேட்குறாரு அப்படின்றது வருத்தம் தான் அவருக்கு இருக்குது. அவரை போய் சந்திக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். நன்றி சார். 4 எம்எல்ஏ ராஜினாமா விமர்சனத்திற்கு இடமின்றி தாவேக்கா இழுத்திருக்கலாம் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன், அரசியல் விமர்சகர் திலகரசன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.